சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? சார் 7ஆம் இடத்துல சனியும், செவ்வாயும் இருக்கே சார். 8ஆம் இடத்துல போய் உங்களுக்கு ராகு கூட சேர்ந்திருக்கார். சுக்கிரனும், ராகுவும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்ல போய் மேஷத்துல சூரியன் உச்சம் இருக்கும்போது தானே தமிழ் வருடமே பிறக்கும். 2வது இப்படிப்பட்ட காலகட்டத்தில தான் நமக்கு எலக்ஷனும் வந்திருக்கு. தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சேர்றது சனியோட வீட்ல, ஆட்சி பெற்ற வீட்ல இருக்கிறதுங்கிறது அவ்வளவு நல்லதில்ல. அதனால தான் நான் பொது பலன்ல கூட சொல்லியிருக்கேன். உங்க ரெஃபரன்ஸ்க்கு நீங்க தயவு செஞ்சு அந்த பொது பலன்கள் 12 ராசிக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் மறுபடியும் போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு அதனுடைய பலன் புரியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நான் அதே சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் எப்பவுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ற ஆள். ஒரு வார்த்தை சொன்னாலும் அது திருவார்த்தையா இருக்கணும்னு நினைக்கிற ஆள்.